ஒரு ஊசிகள் எப்படி திரும்பினாலும் தன்னுடைய சரீரத்துல குத்தும்படியா இருப்பாங்களா, குனிஞ்சாலும் நிமிந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு இருட்டு அறையில பலவிதமான பாடுகள். அப்படியா இது 2.5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த ரிச்சர்ட் வெளியில வந்த உடனே முதல்ல குடும்பத்தை போய் பார்க்கல, மீண்டுமாய் 7 நாட்கள் தான் விடுதலை. 7 நாள் பிரசங்கித்தாராம், தொடர்ந்து பிரசங்கித்தார். மீண்டும் சிறைப்பிடிக்கப்பட்டு மீண்டுமாய் ஒரு 5.5 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலம் சிறையில அப்படியாய் வேதனைப்பட்ட அந்த தேவ மனிதர் தன்னுடைய சக ஊழியர்கள் அப்படியாய் அந்த சிறைச்சாலையில அப்படியாய் அந்த சிலுவையில் மரத்துல படுக்க வைத்து மனித கழிவுகள் அப்படியா என்ன நல்லா விளங்கும்படி சொன்னாக்கா, யூரின் போறோம் இல்லையா, பாத்ரூம் போறோம் இல்லையா, அந்த மனித கழிவுகளை அந்த தேவ மனிதர்கள் மேல அப்படியாய் ஊற்றுவாங்களாம். கொடூரமான தண்டனைகள், அப்படியே இரும்பு ராடை கொண்டு அடிப்பாங்களாம். இந்த ரிச்சர்ட்னுடைய மனைவியை கொண்டு வந்து இவர் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல அப்படியாய் கட்டி வைத்து பயங்கரமான கொடுமை. ஒரே பிள்ளை, தலைச்சம் பிள்ளை அப்படியாய் வந்து கட்டி வைத்து தன்னுடைய தகப்பனார் கண் முன்னாடியே அப்படியாய் பெரிய ராடுனால ஓங்கி அடித்தார்களாம். உடனே பிள்ளை அடிபடுறான்னு சொல்லி இவர் அப்படியாய் நான் சொல்லிடுறேன்னு சொல்லி வாயிலிருந்து சொல்லும் போது அந்த பிள்ளை சொன்னான், அப்பா இன்னொரு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க, எப்படி நான் சாகத்தான் போறேன். கர்த்தர் சமூகத்துக்கு என்னுடைய ஆத்மா போச்சுன்னா தேவனை மறுதளித்தவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் மட்டும் மறுதளிச்சிடாதீங்க, ஒரு நிமிஷம் மாத்திரம் பொறுத்துக்காங்கப்பான்னு சொல்ல பின்பக்கம் மண்டையில அப்படியாய் பெரிய இரும்பலாட்ல ஓங்கி அடித்தார்களா. அப்படியாய் தலை சிதைக்கப்பட்டவனாய் சிதறி விழுந்த அந்த ஆத்மா அப்படியே பரலோகம் போச்சான். ஒரு பிள்ளையும் மரிச்சு போனது. தன்னுடைய சக ஊழியர்கள் அப்படியாய் சித்திரவாதம் செய்யப்பட்டது போட்டு இவருக்கு தாங்க முடியாத துயரம். ஆனாலும் கர்த்தரை மறுதளிக்கல. வாரத்துக்கு ஒரு முறை, 10 நாளுக்கு ஒரு முறை ஒரு ரொட்டி துண்டும் அப்படியாய் கூட ஒரு சின்ன சூப்பு மட்டும் கொஞ்சோண்டு அப்படியாய் திராட்சை ரசம் போன்றவற்றை மட்டும்தான் சாப்பிட கொடுப்பாங்களாம். தனக்கு கிடைத்திருக்கிற அந்த 10 நாளுக்கு ஒரு முறை கிடைக்கிற அந்த உணவுல கூட, அந்த ரொட்டி துண்டுல கூட தசம பாகம் எடுத்து தண்ணிலும் பல வாங்கி அப்படியா பலவீனமா இருக்கிற, அதாவது அடி வாங்கி சித்திரவாதை செய்யப்பட்டு தண்ணிலும் பலவீனமா இருக்கிற ஊழியர்களுக்கு அந்த ரொட்டி துண்டை தசம்பாகமாக கொடுத்தார்களாம் அந்த தேவ ஊழியர். நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை அந்த மாதிரியான காரியங்கள் நம்மளுடைய அரசாங்கம் நம்ம மூலியமாய் கொண்டு வந்தது என்று சொன்னாக்கா, எத்தனை பேர் உறுதியாய் நிக்க போறோம், எத்தனை பேர் தேவனை மறுதளிக்க போறோம்? நீங்களும் நானும் ஏமாத்திரோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஐயோ, தன்னுடைய ஒரே பிள்ளை அப்படியே மாண்டு போகுது. பிள்ளை சொல்லுது, அப்பா நீங்க தேவனை மறுதளிச்சிட வேண்டாம், நான் மறுதளிச்சவருடைய பிள்ளையா நான் அங்க போகக்கூடாது. ஏன்னா பரலோகம் போனா தேவனை, இவனுடைய அப்பா தேவனை மறுதளிச்சான்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தி இருக்கிறார் அந்த தகப்பனா. நீங்களும் நானும் என்ன பண்றோம்? எவ்வளவு நேரம் கர்த்தருக்காய் செலவழிக்கிறோம்? 14 ஆண்டு காலம் சிறைச்சாலையில அப்படியா இருந்த ஒரு தேவ மனிதர் ரஷ்ய தேசத்துல மிகப்பெரிய எழுப்புதலை அந்த தேவ மனிதரை கொண்டுதான் கர்த்தர் செய்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மையும் மொத்தமாய் ஜீவிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை என்னை கொண்டுதான் பெரிய ஒரு எழுப்புதலை காண போகிறார். அப்படியாய் கரங்களை தட்டி, அப்பா அப்படிப்பட்டதான எழுப்புதல் எங்களுடைய குடும்பங்கள்ல எங்களுடைய பிள்ளைகள் மூலியமாய் காணப்படும் சொல்லி அப்படி விசுவாசம் உள்ளவங்க நீங்க உங்களுடைய கரங்கள் சும்மா இருக்காது, உங்களுடைய வாய் சும்மா இருக்காது. தேவனை நோக்கி அபயம் போலதான் அப்படிப்பட்டதான எழுப்புதல், தேவனை நோக்கி நீங்கள் முறையிட போலதான் அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வரும். உங்களுக்குள்ள மாத்திரம் அல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளையும் அப்படிப்பட்டதான அபிஷேகம், அப்படிப்பட்டதான வைராக்கியம் வேணும். அல்லேலூயா. ஞாயிறு ஆராதனைக்கு ஒரு தேவ மனிதர் என்ன பண்ணுவாரா, தன்னுடைய நல்ல ஒரு ஓட்ட பந்தயத்து மேல வாலிப பிள்ளை நல்லா கேளுங்க, நல்ல ஒரு ஓட்ட பந்தய வீரர், ஒலிம்பிக் என்று சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு. படிக்காதவங்களுக்கு தெரியாது, படிச்ச வாலிப பிள்ளைகளுக்கு தெரியும். ஒலிம்பிக் என்றால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் அந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறும். தன்னுடைய நாட்டின் சார்பாக ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு வாலிபர் சகோதரரை அப்படியா தேர்ந்தெடுத்து தன்னுடைய பயிற்சி மேற்கொள்ளுவான். அப்படியா பயிற்சி மேற்கொண்டு ஒரு நாள் ஒலிம்பிக்ல களம் இறங்கும் பொழுது அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளா இருந்தது.
தன்னுடைய நாடே எதிர்பார்க்கிறது, எப்படி இவன் ஜெயிச்சு நம்மளுடைய நாட்டுக்கு பெருமை சேர்ப்பான், தன்னுடைய அரசாங்கத்துக்கு பெருமை சேர்ப்பான் என்று சொல்லி நாடே எதிர்பார்த்து கொண்டு இருந்தது. ஆனால் அந்த வாலிப தம்பி என்ன பண்ணிட்டாரா, ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தருக்கு தான் கனம் கொடுப்பேன் என்று சொல்லி ஒலிம்பிக் போட்டியவே மறுதளித்தவனாய், எப்பேற்பட்ட வாய்ப்பு, எவ்வளவு பெரிய வாய்ப்பு, அப்பேற்பட்ட வாய்ப்பையும் அல்ல தட்டி விட்டு அந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் பங்கேற்கவில்லையா, மாறாக ஆராதனைக்கு கடந்து போய் கர்த்தருக்கு கொடுக்கணும் என்று சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை தன்னுடைய வாழ்க்கையே எவ்வளவோ உயர்த்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவன் ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை தன்னுடைய ஒலிம்பிக் பெரிய உலக போட்டி, அப்பேற்பட்ட போட்டியிலிருந்தே அவன் என்ன பண்றான், ஞாயிற்றுக்கிழமை நாள் கர்த்தருக்கு என்று கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்குள்ளதான ஒரு வாஞ்சை. பிற்பாடு ஒரு நாள் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல மீண்டுமாய் பத்திரிகைகள் எல்லாம் அவன் அவதூறாய் பரப்புறாரு, சரியில்லை, தேச துரோகி என்று சொல்லி எல்லாம் அநேக பறைசாற்றுகளுக்கு மத்தியில மீண்டுமாய் ஒரு வாய்ப்பு கிடைத்ததா. 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல என்ன பண்ணா, மீண்டுமாய் ஓடி தன்னுடைய தேசத்துக்காய் பெருமை சேர்க்கிறவனா இருந்தான். அவனுடைய சாட்சி, 200 மீட்டர் நான் என்னுடைய சுயபயத்துல ஓடினேன், மீதி இருக்கிற 200 மீட்டர் என் தேவன் என்னோடு இருக்கிற பலத்தினாலதான் ஓடி வின் பண்றேன்னு சொல்லி சாட்சியாய் சொன்னாங்களா. தேவ பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நீ சுயமாய் ஓடி வின் பண்ண முடியாது. கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னை நடத்துவார் என்று சொன்னாத்தான் வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்கள், அப்படியாய் பரியாசங்கள், உன்னுடைய உறவுகள் உன்னை பரியாசம் பண்ணி இருக்கலாம், அல்லது உடன் பணி செய்கிற சக பணியாட்கள் உன்னை பயன் செய்திருக்கலாம், அல்லது உன்னோடு படிக்கிற உன்னுடைய வாலிப பிள்ளைகள் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உன்னை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். கர்த்தர் உன்னோடு இருந்து எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னோடு இருக்கு பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு வெற்றி வாழ்க்கை வேணும்னு சொன்னாக்கா அந்த தேவ மனைவியை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டான நேரத்தில் கொடுத்து உன்னுடைய ஆத்மாவுக்கு பலன் கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறார். அப்படியே கரங்களை எடுத்து அப்படியா எபினேசரே ஆராதனை என் துணையாளரே சொல்லுங்க எபினேசரே கரங்கள் சும்மா இருக்க தன்மையான நல்ல கரம் தட்டி ஆமென் மரப்பேனோ மகள் அன்பே வாய்களை நல்ல தெளிவா மரப்பேனோ மண்டியிடுவே நம் பாரத்தை மண்டியிடுவே ஆராதனை
அபிஷேகத்தை பாரு விடுதலை நாயகனான என்னுடைய குடும்பத்தில் வரும்போது
பார்த்து சாத்தானின் அதிகாரம் எல்லாம் அவரோடு பறித்து போடுவீங்க. ஒருவேளை அவர்களே பிள்ளை சூளைகளா இருக்கலாம், பங்கரங்களா இருக்கலாம். அவர்களே உனக்கு பிராணமாய் உடையாளோடு நான் ஜெயப்பட்டிருப்பேன். ஆனால் இந்த வேளையிலே அண்ணனுடைய நம்பிக்கை அப்படியே காரணம் தட்டும்போது என்னை பற்றி இறங்கின அபிஷேகம், என்னை பற்றி நாட்கள் இறங்கின அபிஷேகம் அது பிடிக்கட்டும், அது எரியட்டும். நீங்க சந்தேகிக்காத